எல்லாம் வாங்க வெளில போகலாம். முடிஞ்சா கேட்குறாங்க, அழுவிட்டே இருக்கா. எனக்கே சந்தேகமாச்சு. கோலம் போட சொன்னால் உட்காந்து வேடி பார்க்குறாங்க, கற்றுக்குறாங்க. அவங்க அம்மா சொல்லி போன டைமே வந்து சீரியஸாக இருந்தாங்க, பெட்டில் வச்சுருந்த மாதிரிங்களா. அந்த செட்டு மாத்திரை போட்டு போட்டு தான் இப்போ திரும்பவும் அந்த செட் நினச்சி போனது ஒன்றுங்க, கடைக்கு நடந்தது ஒன்று. இதுதான் நம்ம பெண்ணாடத்துக்கும் இந்த அம்பாரத்துக்கு வித்தியாசம். அங்கே இந்த அளவுக்கு பனி இருக்கவே இருக்காது. இதில் வச்சுட்டு அமௌண்ட் கேட்டுட்டு வேற அங்கே நிறைய சுற்றிட்டு இருக்காங்க. இது இந்த சீசனும் என்னமோ தெரியல. ரோடே அனாதையாக கிடக்குது. வண்டியில் போகல, வீடியோ எடுக்கக்கூடாது. இதை யாருமே இல்லை, நான் பார்த்தேன் வீடியோ வீடியோ பார்த்து அதனால வீடியோ எடுத்துட்டேங்க. வந்தோடனே நேராக நகையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு நிற்கிறோம். உங்கள் மாமியார் ஃபோன் அடிக்கணும், வராங்க. பிள்ளையே உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? காத்து அடிச்சு விட்டுருங்க, அதுக்கு என்ன. உள்ள கொலுசு எடுத்துருக்காங்க. நான் வெளில நிற்கிறேன் வண்டி சரி பண்ணுறதுக்கு. அடுத்து குறிஞ்சிப்பாடி போயிட்டு ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு மெக்கானிக்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் வர சொல்லியிருக்காரு. இதை முடிச்சுட்டு அடுத்தது அங்கே போகணும். இப்போ தான் பொண்ணு பிறந்த ரெடி பண்ணால் இப்போ திரும்ப வேலை வச்சிச்சு. ஆயம் மாதிரி கீழே உட்காந்துட்டு ஏதாவது கேட்டு தான் உட்காந்து பாருங்க. இதா வரேன். இது மெலிசி. ஓ, இதை விட மெலிசாது. எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போதான் ரேட் இது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் சீக்கிரமா. வந்து உட்காந்துட்டாங்க. எங்கள் மாமியார் வந்து பேசிட்டு இருக்காங்க, ரேட்டு பேசுகிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் நீ எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வெளில வந்து உட்காந்துருக்கோம். அவங்க எடுத்துகிட்டு வந்தோடனே அடுத்து அவங்க சந்தைக்கு போகிறாங்களா. எங்கள் பாட்டி வந்துருக்காங்க, தெரியல. அவங்க உள்ளே போயிருக்காங்க, எங்கள் அம்மா போயிருக்காங்க, தனியாக வந்துருக்காங்க. நம்ம 12:30 பஸ்க்கெலாம் வந்துட்டாங்களாம். நாங்கள் வீட்டுக்கே போகலாம். அப்படியே வந்து நேராக நகருக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோமா. அடுத்து இவங்களை கொண்டு விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்டும். இப்போ ஒய்ஃபை கொண்டு விட்டு அடுத்து நான் இதுக்கு குறிஞ்சிப்பாடி போகிறேன். எல்லாம் வாங்க வெளில போகலாம். முடிஞ்சா கிளம்பியாச்சுங்க. அடுத்தது இவங்களை கொண்டு விட்டுட்டு வரணுங்க. அவளை இறக்கி விட்டாச்சுங்க. அடுத்தது போய் அவளை கூப்பிட்டு போனா வந்து நின்றுட்டு இருக்கேன் நாக்கடை முன்னாடி. அப்படியே போயிட்டு கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு பிறந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்புறம் திரும்பாங்க வரும். அதே நிறைய பேர் நம்ம கேட்டுகிட்டே இருந்தாங்க, எப்போ போவீங்க எப்போ போவீங்கன்னு. ஆற்று பூத்து போயாச்சுங்க வரத்துக்குள்ள. எங்கள் மூஞ்சிலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. வண்டியில சுற்றிட்டு இருக்கோம்ல இன்னைக்கு. வேற பசிக்குது நாங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எங்கள் மாமியார் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் பாருங்க. அப்படியே துணியெல்லாம் துவைச்சி போட்டாங்க, எதுவுமே இல்லைங்க. இப்போ வாங்கின்னு வந்து தான் அவங்க எதாவது ரெடி பண்ணுவாங்க போல இருக்கு. நேற்று வண்டி சரி பண்ணுறதா குறிஞ்சிப்பாடி போனாங்க. அங்கே எதுவும் ஜாமான் கிடைக்கல. அங்கே போயிட்டு வந்து ஏறி பின்னாடி உட்காந்தேன். ஏன் பேக் வாய்ஸ் கொடுக்குறேன்னா, நான் அதை வீடியோ வந்து வாய்ஸ் கொடுத்து தான் எடுத்தேன். எப்படி வாய்ஸ் இதாச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. நான் போகும்போது இந்த ஏரியெல்லாம் கட்டிட்டு இந்த பைபாஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எப்போனா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். ஆனால் இப்போ வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக உட்காந்து வியூ நல்லா இருக்குது. அங்கே உட்காந்து பார்க்கலாம். கரும்பு வாங்கிட்டு போகலாம் நினைக்கிறாங்க. பன்னி கரும்பு கிட்ட இதே எடுத்துருக்கேன். இல்லை வேறு ஏதாவது இருக்கா பாரு. ஆசையில் ஒரு கட்டு கரும்பு 20 கரும்பு வாங்கிட்டேங்க. அதை தூக்கிட்டு போக முடியல, பாவம் தோலில் வைக்க முடியல, போட்டு கட்டிட்டு கிடக்கா முடியல. 20 கரும்பு வாங்கிட்டோம். ஏதாவது இது வீட்டில் கொண்டு சேர்த்துருணுங்க. மணி 6 ஆகிடுச்சுங்க. அங்கே வந்து சுற்றி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே வந்து பசி தாங்க முடியலையா. ஒரு டீ மட்டுன்னு சொல்கிறா தம்பி, ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போகலான்ட்டு அப்படியே குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. புகடிச்சிச்சா வீட்டுக்கு வந்துட்டேங்க. மணி 7 ஆகிடுச்சு. இன்னும் கிளைமேட் பார்த்தீங்களா, இன்னும் லைட்டாக இங்கே வெளிச்சமாகவே இருக்குது. கரும்புலாம் அங்கே போட்டு வச்சிட்டேன். 20 கரும்பு இருக்குன்னாங்க. உள்ளே பார்த்தா 18 கரும்பு தான் இருக்குது. 9 தான் இருக்குது. ஏமாற்றிட்டேன். உள்ளே திட்டினா எங்கே இவ்வளோ நேரம் போனேன் நான். இதுக்கப்புறம் தான் போயிட்டு வண்டி ஏதாவது ரெடி பண்ண முடியுதா என்னன்னு பார்க்கணும். காலையில் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அங்கே வந்து ஊர்லேருந்து வர்றவங்கள்ட்ட கோழி சமைச்சா வாங்கிட்டு வாங்குறாங்க. என்ன கேட்டுட்டே இருக்குது அது புடிச்சிட்டு கழுத வேணும்னா ஆக்கிக்கலாம், இல்லைன்னா வடலூர் சந்தையில கொண்டு போய் வித்தரலாம். பாருங்க, இதுதான் நம்ம பெண்ணாடத்துக்கும் இந்த அம்பாரத்துக்கு வித்தியாசம். அங்கே இந்த அளவுக்கு பனி இருக்கவே இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, வெளியில் வரத்தையே பயந்துட்டு நிற்கிறாங்க. என்ன இன்னைக்குள்ளே ப்ரஷ் எடுத்துருவாங்க. ப்ரஷ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அவளோட பொருளை எல்லாத்தையும் எடுத்து வச்சா, சார்ஜர் கூட எடுத்து வைக்கல. எல்லாத்தையும் நான் சொல்லி தான் எடுத்து வச்சா. நேற்று வந்து வீடியோ எடுக்க முடியல. நேற்று வண்டியை ரெடி பண்ணவே நைட்டு 10 மணி ஆச்சு. ரெடி பண்ணல. அப்போது அதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நாங்கள் வந்து படுத்துட்டேன், வீடியோ எதுவும் எடுக்கல. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காலைல எஞ்சால் இந்த அளவுக்கு பனி பெய்யாது. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியிலே வர முடியாது. நார்மல் நாளில் பனி அதிகமாக பெய்யும், மழை இங்கே அதிகமாக தான் இருக்கும்.
ஏன்னா கடல்லாம் பக்கத்தில் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ். சுற்றி இங்கே தண்ணி இருக்குல்ல, வயல்காட்டு இருக்கிறதுனால அந்தளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வர முடியல, முன்னாடி யாரும் பயந்துட்டு வெளியே வரல. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் வெளில வந்தோம்னா யாரும் நடந்து வராங்க என்னன்னே தெரியாது. டீ குடிக்கலையான்னு கேட்டாங்க காலையில் ஏஞ்சோன்னு. இந்த கொலுசு எல்லாம் எவ்வளோ வருது, வெயிட் என்னென்னு வருதுன்னு பாருண்ணா. கூப்பிட்டு போய் அதை பார்த்துட்டு இருந்தோமா. அது டீ சுட வைக்கணுமான்னு இப்போ வந்து கேட்குறாங்க மேடம். இப்பதான் சுட வைக்கிறான். ஐயோ உண்மையா நாங்க நினைச்சு போனது ஒண்ணுங்க, கடைக்கு நடந்தது ஒண்ணு. சோ கடவுளே, அத அடுத்த வீடியோ அப்படிலாம் இல்லை. நான் வேற அதிகமா பேசுறோம். நாங்க அதிகமா பேசுறதில்ல, வீடியோ பேசும்போது பேச மாட்டா. நான் வீடியோவை கட் பண்ணோன்னே அதிகமா பேசுவேன். ஆமா, நகை கடைக்கு போனோம். அங்க ஒரு பொண்ணு வேலை செஞ்சாங்க. அங்க வந்து நாங்க சேனல்லாம் பாப்பானாங்களா, எனக்கு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பேசவே இல்லை, அப்படியே உராங்கூட்டா மாதிரி தான் இருந்தா பாத்துங்க. நான் என்ன பேசுறதுன்னு பொண்ணு கேக்குறாங்க, ஏங்க வீடியோல மட்டும் பேசுறீங்க, நேர்ல பார்த்தா பேசவே மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலா 2 பேருமே இன்ட்ரோவர்ட் தான். வெளிக்காட்டிக்க மாட்டோம். ஆமா, அந்த அக்காவே அந்த பொண்ணு ஓப்பனா வந்து கேட்டாங்களா, என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க. இல்லங்க பாப்பா அழுதுட்டே இருக்கிறா அப்படின்னு சொன்னா, சரி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க நகை எடுக்க போன ஓனர்கிட்டயும் எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு சில பேர் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அவருமே ஓகே கேட்டுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கேதான் போன டைம் நம்ம கோயிலுக்கு போனோம் பாத்தீங்களா, அப்போ சம்பவம் உலக அழகி மாதிரியும் அவங்க நான் ஒளிஞ்சு அப்ப நான் கைதிக்கு எல்லாம் கட்டி ரொம்ப கேவலமான இதுல இருந்தேன். நம்மளை பார்த்தா ஏதாவது பிச்சைக்காரமா நினைச்சிட்டு போல. அதனால அது திட்டுச்சு. அதுவே எனக்கு ரொம்ப நாள் மனசு ஆறவே இல்லை. திட்டிருப்பேன், சரி அதோட மனசு அவ்வளவுதான், அது அதோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால யாரு இதுல வீடியோக்குள்ள வந்தாலும் அவங்களோட இது இல்லாம எடுக்க மாட்டோம். அப்படியே தெரிஞ்சாலும் மூஞ்ச பிளர் பண்ணிடும், அவங்க இருக்கிற இடத்தையும் மறைச்சு. ஆமா, ஏன் நமக்கு தேவை சொல்லுங்க. இப்ப காலையில இந்த வண்டிக்கு இது பண்ண போறாங்கங்க. ஆமாங்க, வேர்க்கே சாப்பிடல. வண்டியால தான் நான் வாழ்க்கையே போச்சு. இதுவரையும் கடை வாங்கி 5 வாட்டி கடை லோனு 2 வாட்டி அடிச்சிருக்கேன். வண்டியால நான் புது வண்டி வாங்கியிருக்கேன். ஆமா, வாங்கிருக்கலாம் தான். மனசு வரலங்க, சென்டிமெண்டா இருக்கும் சென்டிமெண்ட். நான் எனக்குன்னு ஒரு இடம் இருந்தது, ஒரு 40 சென்ட். முட்டாள்தனமா போயிட்டு அது வெறும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு அதுல இருந்து ஒரே ஒரு இதுதான். அதை நினைச்சு தூக்கம் வராது ஒரு சில நேரங்கள். ஆமா, சரி. அவங்க அம்மா இட்லி வந்து சாப்பிட சொல்றாங்களா, ஏன்னா காலைல ரொம்ப லேட் ஆகுமாங்க. அதான் இட்லி வாங்கிட்டு வாங்குறேன். நான் போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு இட்லி வாங்கிட்டு வராங்கிறேன். அவங்க அம்மாட்ட காசு வாங்கி. ஆனால் இதெல்லாம் கொடுமையாக இருக்கு. சரி விடு, நான் போயிட்டு வந்துடுறேங்க. அப்படியே எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அடுத்து போய் இட்லி வாங்கிட்டு வரணும். அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்தேன். நான் இங்கே வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரியல. வீடை பிடிச்சி இங்கே கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு தான் வேலை பார்த்தாலும் எங்கே போயிருக்காங்க தெரியலையா. சொன்ன மாதிரி அவங்க இங்கே வந்துட்டாங்க பாருங்க. ஏம்மா சிவன்யா, ஏன் கத்துறா? ஏம்மா என்னாச்சு? எப்போ பார்த்தாலும் இதான் வேலை. நான் அங்கே தேட்டு போனா நீங்க ஒன்று எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே கதறாங்க. புதுசாக ரொம்ப நாள் கழிச்சு போனே வந்து கூப்பிட்டாங்களாடி அம்மான்னு. உடனே கத்த ஆரம்பிச்சுட்டேன். அம்மா போன டைமே வந்து சீரியஸாக இருந்தாங்க, பெட்டில் வச்சுருந்த பார்த்தீங்களா, அந்த செட்டு மாத்திரை போட்டு தான். இப்போ திரும்பவும் அந்த செட்டு மாத்திரை காலையிலே ஒரு செட்டு மாத்திரை போடணுமா. அதாவது இந்த கிராமத்து சைடு இருக்கவங்களாம் அந்த செட்டு மாத்திரை வந்து அவங்களுக்கு காலையில் ஒரு எனர்ஜி மாதிரி ஏதாவது பூஸ்ட் சாப்பிட்றதா நினச்சிக்கிறாங்க. அது எப்போ வலிக்கு தான் போடணும், செட்டு மாத்திரை ரெடி யூஸ் பண்ணக்கூடாது. என் அம்மாவுக்கு வெத்தலை பார்க்கங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது போல இருக்கு. ஏன்னா அங்கே ரொம்ப கொஞ்சம் தூரமாக கடைக்கு போகிறதுனால காலையில் வந்து வாங்கிட்டு வைப்பா அப்படிங்கிறாங்க. நேற்று சேர்த்து சந்தைக்கு போனாங்க, வாங்க மறந்துட்டாங்க போல இருக்குது. அவங்க காலையில் இங்கே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அப்புறமா வாங்கிட்டு வந்து மொத்தமாக ஒரு 2-3 நாளைக்கு தேவையானதை கொடுத்துடணும். பொங்கல் டைமில் அங்கேயும் அலையாத அளவுக்கு. ஹார்ட் வேலை எடுத்துன்னு ரொம்ப நாளாகுதுங்க. இந்த கடையில் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன என்ன வாங்கினதே 8 தான். போய் மாவு எடுத்துகிட்டு வரணும். இட்லி தான் வாங்கிட்டு வரலாம் முடிவு பண்ணோம். இப்படியே எல்லாருக்கும் இட்லி வாங்கினா காலையில் 100 ரூபா 150 ரூபா காலியாகிடும். அது எங்கள் அம்மாவுக்கு மாவு வச்சுருக்காங்க. நம்ம எடுத்து வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை இல்லாத எடுக்க போகிறோம். சரி வாமா போகலாம். அவங்க வண்டியில் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் உட்கார மாட்டாங்க. வண்டியில் உட்காரது பயப்படுவாங்க, ஏறவும் முடியாது அவங்களால. அதனால தானே வண்டியில் கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க. மாசெல்லாம் கோலம் போட்டு வந்துருக்காங்க. டெக்கரேட்டிங் ஒர்க் நடக்குது பாருங்க. கோலம் போட சொன்னா உட்காந்து வேடி பார்க்குறாங்க, கற்றுக்குறாங்க. அவங்க அம்மா சொல்லி தராங்க. மலைச்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை.
எங்கள் தாத்தா இவங்க ஏதோ கோலம் போட்டுக்கும்போது இவங்க என்னமோ சொன்னாங்களா, அதுக்கு எங்கள் தாத்தா வந்து ஒரு குடம் தண்ணியை ஊற்றி தள்ளி களைச்சி விட்டாரா, அதுலேருந்து உங்கள் கோலமே போடுறது கிடையாதான். போடவே மாட்டாங்க. போய் மாவு எடுத்து வந்துடலாம். குழைய பாப்பாடு போ. அந்த மாதிரி லைட்டு கூட போட மாட்டாங்க. இவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ. இவங்களுக்கு ஓடுறது 10 யூனிட் கூட ஓடாது மாதத்துக்கு. ஆனால் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டும் போட மாட்டாங்க, ஃபேனும் போட மாட்டாங்க. இப்போ வீடை கழுவி விட்டதுனால ஏதோ போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போதான் வந்தோம். தோசைக்கல்லும் மாவும் வாங்கி வச்சிட்டாங்களா நேத்தியே. சிப்பா மாமா எதுக்கு உனக்கு வாங்கினியா? யார்கிட்டே பேசிட்டு போகிறாங்க. மாதிரி ரொம்ப அதிகமாகிடுச்சு போடுங்க. மாவுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டை திறந்து போட்டு வராங்க. நான் சொன்னதை அப்புறம் இன்னும் பூட்டிலே எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பாக்கெட் தான் இருக்குது, வாங்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. மாவு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபுல் பேச்சு கேட்குறதே இல்லை. போதுமானா என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. வாங்கிட்டு வராங்க. இப்போ வண்டியை சரி பண்ணிட்டு அப்படியே வந்து வெத்தலை வாங்கிட்டு சொன்னாங்க பாட்டி. வெத்தலை வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தோம். அப்படியே வெத்தலை வாங்கிட்டு கிளம்புவோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு குழாய்க்கு போன அடிக்கு தான் இன்னும் ஜாமான் வாங்கிட்டு சொல்கிறேன். ஏதோ சாம்பார் பொடியும் உப்பும் வாங்கிட்டு வரணுமாங்க. என்னென்னமோ விதவிதமாக வைக்கிது பாருங்க. இதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை, எதுவும் வாங்கிட்டு போனதும் இல்லை. அவங்க வந்து வாங்குவாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் அதான் நான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு கிளம்புறாங்க. பாட்டிக்கு மாத்திரை வாங்க மறந்துட்டேன். ஃபோன் பண்ணால ஞாபகம் வந்தது. அப்புறம் வெத்தலை பார்க்கலாம் வாங்கிட்டேன். அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியதான். அவ்வளோதாங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்தால் மளிகை ஜாமான் வேலை கீழே எல்லா வேலையும் முடிஞ்சு அடுத்து கிளம்ப வேண்டியதான். இங்கே நிறைய பேர் குழந்தை கையில் வச்சுட்டு அமௌண்ட் கேட்டுட்டு வேறு அங்கே நிறைய சுற்றிட்டு இருக்காங்க. இது இந்த சீசனும் என்னமோ தெரியல. வந்து சார் கேட்குறாங்க. அழுவிட்டே இருக்கா? எனக்கே சந்தேகமாச்சு. எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாதிரி சாப்பிட போட்டாங்க. அவங்க சாப்பிட்டு உடனே ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஷை டைப். என்ன மாதிரியே தான். புதுசாக யாராவது புதுசானா பழக்கலாங்க தான் போயிடுவாங்க. எங்கள் ஒய்ஃபோட அக்கா வீட்டு வராங்களா, அப்புறம் அவங்க நிறைய பேர் வந்துருக்காங்க. அதனால அவங்க போயிட்டாங்க. டைம் போனதே தெரிலங்க. பசி தாங்கல. மணி 10 ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வாங்கி வந்து கொடுத்துட்டேன். அதான் எங்கள் டேங்க் ரூம் பிடிச்சி என் பையனை போய் டேங்க் இந்த தண்ணி ஆஃப் பண்ணுறான்னு போயிட்டு வந்தான். கன்ஃபார்ம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா போய் பாரு. ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே கோவப்படுறாங்க. அவன் வெறியில் தீங்கிறாரு. சட்டிலும் சாட மாட்டாரான். ஹாப்பி பொங்கல்ங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.